வெல்கம் டு ஃபவாஸ் இன்ஃபோ சிஸ்டம். இன்றைக்கி நம்மளுடைய முக்கிய ப்ராடக்டான ஐக்யூ ஸ்பைடர் கம்ப்ளீட் க்ளவுட் பேஸ்டு பில்லிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எந்தெந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரீட்டைல் மீன்ஸ் எல்லா விதமான ரீட்டைலுக்கும். அது தவிர்த்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லாட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு கடைசியாக ஜெம்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு இது நம்ம கஸ்டமருக்கு மாடல்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு எப்படி என்னென்னலாம் மாடல்ஸ் தேவைப்படுதுங்கிறத மாடிஃபை பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கு ஃப்ளோவுக்கு தக்கன நம்ம மாற்றி இந்த ப்ராடக்டை கொடுத்துட்ருக்கோம். சேம் பிளாட்ஃபார்மில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஐக்யூ ஸ்பைடர் ஃபஸ்ட்டு ரீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாம். ரீட்டெயில் இந்த ஐக்யூ ஸ்பைடரில் என்னென்ன ரீட்டெயில் பேஸில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அது என்னென்னலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு எபிசோட்ஸாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐக்யூ ஸ்பைடரோட டேஷ்போர்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் ஐக்யூ ஸ்பைடரில் உள்ள டேஷ்போர்ட் வியூஸ். இதில் சேல்ஸ்னு தனியாக இருக்குங்க பாருங்கள். இதில் ஃப்ரம் டேட் டு டேட்டு. ஸோ நம்ம என்னென்ன டேட்டை ட்ராக் பண்ண போகிறோம், வீக்லி ட்ராக் பண்ண போகிறோமா, மந்த்லி ட்ராக் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபில்டர் மூலமாக நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் 9ஆம் மாதத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் பில்ஸ் ஒன்று தான் போயிருக்கு. ஸோ சேல்ஸ் 40,700 போயிருக்கு. ஸோ இது கீழே டோட்டல் ரெசிவபிள். நம்மக்கிட்ட யாராவது எந்த கஸ்டமர்ஸாவது க்ரெடிட் வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே காட்டும். அது தவிர்த்து ரிசிப்ட்ஸ், யாராவது இன்றைக்கி ஏதாவது கடன் வாங்கிட்டு போனவங்க நமக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரிசிப்ட்டுங்கிறதுல காட்டும். அப்புறம் டோட்டல் பேயபிள் அப்படின்னா நம்மளோட சப்ளையர், நீங்கள் பொருள் வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த சப்ளையருடைய அவுட்ஸ்டாண்டிங் இங்கே பார்க்கலாம். சப்ளையர் பேமெண்ட்ஸ் இன்றைக்கி எந்தெந்த சப்ளையருக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அது தவிர்த்து இந்த சைடு கிராஃப் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கிராஃப் இருக்குல்ல, இது சேல்ஸ் பே மோட் வைஸ்னு அப்படின்னு இருக்கும். ஸோ கேஷில் சேல்ஸ் நடந்திருக்கா, கிரெடிட்டில் எவ்வளோ நடந்திருக்கு, யூபிஐ மூலமாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கிராஃப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கீழே ஒரு லாஸ்ட் 6 month பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ப்ளூ கலர் சேல்ஸ், அந்த ரெட் கலர் பர்ச்சேஸ். ஸோ அந்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரேஷியோ நீங்கள் 6 month அந்த ரேஷியோ எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். மந்த் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே சேல்ஸ் பர்சன் வைஸ் சேல்ஸ். ஸோ ஒரு பெரிய அவுட்லெட்டாக இருக்குது அப்படின்னா எந்தெந்த சேல்ஸ் பர்சன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ எந்தெந்த சேல்ஸ் பர்சன் வைஸாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, அமௌண்ட் இன்றைக்கி சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி டெய்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மூலமாக ஸ்டாஃப் பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் மேலே நம்ம பார்த்தோம்ல, இந்த ஓவராலாக உள்ள ரிசீவபிளை நீங்கள் செப்பரேட்டாக எந்தெந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோ நம்ம தரணும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் அவங்களுடைய பேர், அப்புறம் அவங்களோட அமௌண்ட் வைஸாக இங்கே இருக்கும். ஸோ டோட்டல் இங்கே இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே எக்ஸலாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பேயபிள் சேம் அதே தான். நம்மளுடைய சப்ளையர் யார் எவ்வளோ நமக்கு சப்ளையருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கும், இந்த பேயபிளில் இருக்கும். கீழே டாப் 20 ப்ராடக்ட் பை அமௌண்ட் அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற அமௌண்ட்டில் எந்த அந்த இருக்கலே ஒரு 500,000 ஐட்டம்ஸில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எது அதிகமான சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு காட்டும். டாப் 20 ப்ராடக்ட்டில் 20 ப்ராடக்ட் மட்டும் காட்டும். அது அமௌண்ட் வைஸாக உங்களுக்கு இங்கே காட்டும். அதே அவங்களோட இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி வைஸாக எந்த பொருள் அதிகமான குவான்டிட்டி விற்கிது அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டேட்டாஸை நீங்கள் எக்ஸலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஐக்யூ ஸ்பைடருடைய டேஷ்போர்டு வியூஸ் இன்றைக்கி பார்த்தீங்க. இந்த டேஷ்போர்ட்லேயே உங்களுடைய ஃபுல் அப்ளிகேஷனோட ஆக்டிவிட்டியும் நீங்கள் ஃபுல்லாக என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓனர்ஸ் ஃபுல்லாக இந்த டேஷ்போர்டை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இந்த சைடில் உள்ள ஃபுல்லாக எல்லாமே மாடல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் டைப்புக்கு தக்கன நம்மளுடைய மாடல்ஸ் மாறிட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு மாடலாக சேல்ஸ் மாடல், பர்ச்சேஸ் மாடல், பேமெண்ட் மாடல், இன்வென்ட்ரி மாடல், அக்கௌண்ட்ஸ் மாடல், ஸோ வேறு என்னெல்லாம் விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு எபிசோட்ஸாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தது ஃபுல்லாக நம்ம டேஷ்போர்டை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அடுத்த மாடல்ஸை பற்றி பேசலாம்.